சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி நடைபெறுகின்ற தொடர் முழக்க போராட்டத்தின் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்களே, எழுச்சியான போராட்டத்தின் முன்னிலை ஏற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய பாமகவின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களே, இந்த எழுச்சியான கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ஏ.கே. மூர்த்தி அவர்களே, இந்த சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் விடியல் சேகர் அவர்களே, கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் செந்தமிழன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய சார்பாக வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே, தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே.கே.எஸ். செல்வகுமார் அவர்களே, தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே.சி. திருமாறன்ஜி அவர்களே, கொங்கு மக்கள் முன்னணியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆறுமுகம் கவுண்டர் அவர்களே, பறையர் பேரவையினுடைய தலைவர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, யாதவ மகாசபையினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் சகோதரர் வீர தமிழரசன் அவர்களே, தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் முத்து ரமேஷ் அவர்களே, வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் அண்ணா சரவணன் அவர்களே, எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இங்கே முழக்கம் இட்டிருக்கின்ற சகோதரர் புரட்சி பாரத கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் காமராஜ் அவர்களே, இந்த எழுச்சியான கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் ரிஷேந்திர குமார் அவர்களே, மாநில செயலாளர்கள் சகோதரர் வின்சென்ட் அவர்களே, பரணி மாரி அவர்களே, அதே சேகர் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் தாமஸ் பர்னபாஸ் அவர்களே, அவர்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை பகுதியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய மகிமை தாஸ் அவர்களே, மற்றும் அவர்களோடு வருகை புரிந்திருக்கின்ற புரட்சி பாரதம் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, பல்வேறு கட்சிகளில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற அன்புக்குரிய தொண்டர்களே, இந்த கூட்டத்தினுடைய நன்றி நவில இருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் அண்ணன் பாலு அவர்களே, ஏதோ ஒன்று நடத்தலாம் என்று நினைத்து இன்றைக்கு இது
ஒரு சின்ன தீக்குச்சியோடு ஆரம்பித்து இன்றைக்கு தீப்பிழமாக தமிழகம் முழுக்க பற்றி கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதி பேரவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று அண்ணன் பால் அவர்கள் நினைத்தார்கள். இன்றைக்கு அரசு நடுங்குகின்ற அளவிலே இன்றைக்கு இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போராட்டம் இது முதல் கட்ட போராட்டம். ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்திலே இன்றைக்கு போராட்டத்தின் முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு தொடர் முழக்கமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. நாளை இதைவிட ஒரு பெரிய போராட்டமாக எங்கு நடைபெற இருக்கிறது என்று இதற்கு பிறகுதான் ஆலோசனை முடிவிலே சொல்லுவார்கள். ஆனால் எதிர்பார்த்தது கிட்டும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் தொடரும் தொடரும். இதற்கு புரட்சி பாரதம் உங்களோடு தொடரும் தொடரும் தொடரும். நாட்டில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 75% மேலான கட்சி கொடிகள் இந்த கூட்டத்தில் இருக்கிறது. பெரும்பான்மை சாதிக்கலாம் இங்கே ஒன்றிணைத்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே சமூக நீதி மலர வேண்டும், சமூக நீதிக்கு பாதுகாப்பு வேண்டும், சமூக நீதிக்காக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றுதான் ஒரே முழக்கமாக இங்கே இருக்கின்றது. வேறு வழியில்லை. திமுக அரசிற்கு வேறு வழியில்லை. ஏதேதோ காரணங்களை சொல்லி இதை சமரசம் செய்து விடலாம், எங்களுக்கு பங்கு இல்லை, நாங்கள் பொறுப்பு இல்லை, இது மத்திய அரசு என்று ஒதுக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வேறு வழி இல்லை. இதற்கு உதாரணமாக பல மாநிலங்கள் இருக்கிறது. ஆகவே சாதிவரி கணக்கெடுப்பை நடத்தித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு திமுக இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே பேசியிருக்கின்ற பெரும் தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள் வேறு வழியில்லை, நடத்தி தான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு சமூக நீதி பேரவையாக அனைத்து சாதிகளும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்றைக்கு புரட்சி பாரதம் இயக்க பேர் வைப்பதற்கு முன்பாக சமூக அமைப்பாக இருந்த APLF என்கின்ற அமைப்பினுடைய மாநாடு இதே தீநகர் பகுதியில் நடைபெறுகின்ற பொழுது இதற்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு மேடையிலே அமர்வதற்கு தலைவர்கள் அமர்வதற்கு பெரிய நாற்காலிகளை, அதாவது VIP சேர்களை மேடையிலே போடப்பட்டு இருந்தது. மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தனியாக அதைவிட ஒரு சிறந்த ஒரு சேராக நாற்காலியாக போடப்பட்டிருந்தது. மேடையில் ஏறியதும் ஐயா அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, நான் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி நான் முதலமைச்சராக ஆவதற்கோ அல்ல, இந்த நாட்டிலே ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் ஆரம்பித்திருக்கின்றேன். அது வரையிலே இது போன்ற நாற்காலிகளில் நான் உட்கார மாட்டேன், இது தம்பி மூர்த்தி அமர வேண்டிய நாற்காலி என்று எங்களுடைய தலைவர் மூர்த்தியார் அவர்களுடைய கையை பிடித்து அமர வைத்தவர் புரட்சிக்கு சொந்தக்காரர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். தமிழகத்திலே டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழங்கி நடத்துகின்ற இயக்கங்களை விட அதிகமாக அம்பேத்கருக்கு திருவுர சிலையை கண்டவர் நிறுவனர்
டாக்டர் ஐயா அவர்கள். இந்த தமிழகத்திலே வட மாவட்டங்களில் 2 சாதிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று போராடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆகவேதான் அவர் ஒரு புரட்சி வீரனாக இன்றைக்கு நான் இங்கே உச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி சமூக நீதி தமிழகத்திலே உருவாக வேண்டும், வட மாவட்டங்களிலே பெரிய சாதிகளாக இருக்கின்ற இந்த 2 சாதிகளும் ஒன்றாக வேண்டும் என்று அன்றைக்கே அவர்கள் நினைத்தார்கள். 2 தலைவர்களும் அன்றையிலிருந்து இன்று வரை மாவட்டங்களிலே அதிகமாக எங்களுக்குள் எந்த விதமான உரசல்களும் ஏற்பட்டது இல்லை. அப்படியும் இருந்தால் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார் இந்த கருத்தை. நாங்கள் 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டோம். எங்களுக்குள் எந்த விதமான கருத்து வேற்றுமை இல்லை. அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உரசல் இருந்தால் உடனடியாக அந்தந்த நிர்வாகங்களிடத்தில் பேசி அதை சமரசமாக நாங்கள் முடித்து வைக்கின்ற வேலைதான் இன்று வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு முறைகள் நான் அண்ணன் ஜி.கே. அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன், அண்ணன் ஏ.கே. மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அதே போல் முன்னாள் அம்பத்தூருடைய சேர்மனாக இருந்த அண்ணன் சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். ஆக எந்தெந்த பகுதிகளிலே இது போன்ற சின்ன ஆரம்பத்திலேயே அதை பிடுங்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாங்களும் இங்கே மேடையில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும். ஆகவே வட மாவட்டங்களில் எங்களுக்குள் இதுவரை எந்த விதமான உரசல்களும் வந்ததில்லை. ஏன் என்று சொன்னால் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், அந்த தீயை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த இரண்டு பெரும் சாதிகளுக்கு சொந்தக்காரர்கள். ஆகவே இது தென் மாவட்டங்களிலே இது பரவ வேண்டும். தென் மாவட்டங்களிலேயும் நாம் ஒன்றாக இணைய வேண்டும். நமக்குள் தமிழகத்தில் எந்த விதமான உரசல்களும் ஏற்படக்கூடாது. அப்பொழுதுதான் இந்த சமூக நீதியை நாம் வென்றெடுக்க முடியும். இந்த சமூக நீதியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு சிறந்த ஒரு நல்ல அரசை உருவாக்க முடியும். இன்றைக்கே திமுக மட்டுமல்ல, ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் அது மத்திய அரசாக இருந்தாலும் கூட வயிற்றில் இன்றைக்கு புலியை கரைத்திருக்கும். தமிழகத்தில் இருக்கின்ற பெரும் சாதிகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்களே, இவருடைய நோக்கம் என்ன? இவர்கள் சாதி வரி கணக்கெடுப்பதற்கு மட்டும்தான் இவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்களா, அல்லது வேறொரு கணக்கு இவர்கள் நினைக்கிறார்களா? இவருடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, இவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு நம்முடைய உளவுத்துறைகள் எல்லாம் துருவி கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அஞ்சப்பட தேவையில்லை. இதற்கு ஒரு தெளிவான முடிவை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள் இதற்கு தெளிவாக பதிலுரையை கொடுப்பார்கள். ஆகவே நாம் நினைப்பது, இன்றைக்கு இன்னும் கூட சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் கூட நாம் விவசாய நிலங்களை கூலி வேலையை செய்து கொண்டு இந்த வட மாவட்டங்களில் மட்டுமில்ல, தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து சாதிகளும் கூட இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றது. அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றார் போல் விகிதாச்சார அடிப்படையிலே தன்னுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று இங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இனியும் தாமதிக்க முடியாமல், இனியும் காரணம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் சட்டமன்றத்தில் கூட அண்ணன் ஜி.கே. அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 10.5% என்னாச்சு, சாதி வரி கணக்கு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அதற்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்து சாக்கு போக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதுபோல் எங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, இது மத்திய அரசு தான். எத்தனை நாளைக்கு தான் இதை சொல்ல முடியும்? இனிமேல் காலம் தள்ள முடியாது. இனிமேல் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. வேறு வழி இல்லை. சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி தான் ஆக வேண்டும் என்று தமிழக அரசு அறிவிக்க இருக்கின்றது. அது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கூட நடக்கலாம். அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. இல்லை என்று சொன்னால் இன்னும் தமிழகத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் கூட
ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே வார்த்தை, ஒரே குரல், ஓங்கி கொடுக்கின்ற குரல், அது கோட்டையில் கேட்கின்ற குரலாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆக வேண்டும் என்று வேறு வழியில்லாமல் சரி என்று தலை ஆட்டுகின்ற ஒரு சூழ்நிலை எதிர் வருகின்ற கொஞ்ச நாட்களிலேயே இருக்கின்றது. ஆகவே இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும். இந்த ஒற்றுமை தொடர்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த தொடர் முழக்க போராட்டம் இந்த வெற்றி கிட்டும் வரையில் அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் அமைதி காத்திருக்கின்ற தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் அடுத்த குறி, அடுத்த லக்கு, அடுத்த இடம் எங்கே என்ன என்பதை நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இருக்கின்ற, கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் தொண்டர்களின் சார்பாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.